வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ராகி மாவு வடை நல்ல மொறு மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1.5 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப் பச்சரிசி மாவு, 1/4 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவை சேர்த்திங்கன்னா வடை நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போது 1/2 ஸ்பூன் சோம்பு லைட்டாக நசுக்கி விட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், இது கூடவே 2 பொடியை நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி, இதையும் நல்லா பொடியை நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், இதுவும் பொடியை நறுக்கினது. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதையும் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு வாட்டி நம்ம கையிலே கலந்து விட்டுடலாம். ராகி மாவு வடை நம்ம இந்த மெத்தடில் செஞ்சோம்னா நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வடை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வடைக்கு தண்ணி சேர்ப்போமோ அந்த அளவு நல்லா தண்ணி விட்டு சேர்த்து நல்லா வடை பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போது இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நமக்கு எந்த சைஸில் வடை தேவையோ அந்த சைஸில் நம்ம உருட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போது எல்லா உருண்டைகளும் நம்ம உருட்டியாச்சு. கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. உருண்டைகள்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு உருண்டை எடுத்து 2 உள்ளங்கை நடுவில் வச்சுட்டு இப்படி லைட்டாக அழுத்திட்டு போட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லா வடைகளையும் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுடலாம். இப்போது திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி திருப்பி விட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் கொதிப்புலாம் அடங்கிடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். மீதமுள்ள வடைகளை இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா வடைகளும் போட்டு எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக ராகி மாவு வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ராகி மாவு வடை தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.